2018ஆம் வருஷம் ஒரு படம் பார்த்தேன். படத்தோட பேர் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. சரி பாப்பமே கொஞ்ச நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனா படம் பார்த்து முடிவு வரைக்கும் நான் எந்திரிக்கவே இல்லை. ரொம்ப சூப்பரா இருந்தது. பாருங்க, படம் பார்த்து கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. ஆனாலும் அந்த படம் இன்னும் மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. அதுக்கு காரணம் அந்த படம் காதல் படங்கிறதுனாலயோ கதாநாயகி அழகா இருக்கிறாங்க அப்படிங்கறதுனால இல்ல. அந்த படம் ரொம்ப வித்தியாசமான படம். இப்ப நம்ம இதயம், காதல் கோட்டை படம்லாம் காதல் படத்திலே வித்தியாசமான படம் இல்லையா? எத்தனையோ காதல் படம் வந்திருந்தாலும் இதயமும் காதல் கோட்டையும் நம்ம ஏன் அதிகமா பேசுறோம்னா, காதல் படங்கள்லயே அந்த படம் வித்தியாசமான படம். அதே மாதிரிதான் இதுவும் காதல் படம் தான். ஆனாலும் ரொம்ப வித்தியாசமான கதை, வித்தியாசமான திரைக்கதை, வித்தியாசமான கிளைமேக்ஸ். அதனால அந்த படம் என் மனசுல அப்படியே இருந்துச்சு. யாரா இந்த படத்தை இயக்குனது, இவ்வளவு அழகான படத்தை அப்படின்னு யோசிச்சு நான் தேடி பார்க்கும்போது அது ஒரு பிரபல நடிகர் அப்படிங்கிறது தெரிஞ்சு இன்னும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த மாதிரி படங்கள் தமிழ்ல அதிகம் வரணும். அதே மாதிரி இந்த இயக்குனர் கொண்டாடப்பட்டிருக்கணும், இந்த படம் கொண்டாடப்பட்டிருக்கணும். ஆனா கொண்டாடப்படல, அதிகமா அந்த படம் வெளியே வந்தது தெரியல. அது மிகப்பெரிய எனக்கு வருத்தம். சரி, அதனால நமக்கு பிடிச்ச படம், வித்தியாசமான படங்கள் விரும்புறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு இந்த படம் நிச்சயமா பிடிக்கும். இதை பத்தி ஒரு 4 பேர்கிட்ட சொல்லுவோம் நம்ம சேனல் வழியா அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க, அது என்ன படம், அது யார் இயக்குனர், அந்த படம் ஏன் மிகச்சிறந்த படம், எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், வெல்கம் டு திரைக்கூடாரம். நான் செந்தி. நவம்பர் 2017 மாசம் வெளிவந்த என் ஆளோட செருப்பை காணும், அதான் அந்த படத்தோட பேர். படத்தோட கதை, கதாநாயகியோட செருப்பு ஒண்ணு காணாம போயிருது. அந்த செருப்பு கிடைச்சாதான் கதாநாயகியோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயம் நடக்கும். இதை உண்மையாலுமே இயக்குனர் நம்ம நம்ப வச்சிருக்காரு. ஒரு செருப்பை பத்தி ஒரு கதைனா கூட அதை ரொம்ப சில்லியா இல்லாம உண்மையிலேயே அந்த செருப்பு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு பார்வையாளர்கள் நம்மளையும் கூட அவர் நம்ப வச்சிருக்காரு. கதாநாயகி இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கதாநாயகன் அந்த செருப்பை தேடி போறாரு. அந்த செருப்பு பல கதாபாத்திரங்கள் வழியா டிராவல் ஆகுது. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதாபாத்திரங்கள் தான். அந்தந்த ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவங்களுடைய வேலையை ரொம்ப அழகா செஞ்சிருக்காங்க. இயக்குனர் நல்லா அருமையா அவங்ககிட்ட வேலை வாங்கியிருக்காரு. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, எந்த இடத்துலயுமே எந்த கதாபாத்திரங்களுமே ஓவர் ஆக்டிங் பண்ணவே இல்லை. இயல்பா மத்தவங்ககிட்ட எப்படி பேசுவோமோ அப்படிதான் எல்லாமே பேசுறாங்க. ஒருவேளை இயக்குனரே சொல்லியிருப்பாரு, நீங்க நான் சொல்றத செய்ய வேணாம், இந்த சிச்சுவேஷனுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுங்க, அப்படி ரியாக்ட் பண்ணுங்க சொல்லியிருப்பாருன்னு தான் நினைக்கிறேன். உதாரணமா பால சரவணன் கேரக்டர்லாம் இன்னொரு தடவை படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு அவ்வளவு யதார்த்தமா இருக்கு. கோலி சோடாவுல சின்ன பையனா நடிச்ச அமீர், அந்த பையன் தான் இந்த படத்துல கதாநாயகனா அறிமுகமாறாரு. கதாநாயகி நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கயல் ஆனந்தி. இதுல டைரக்ட் டச் நான் ரொம்ப பார்த்தது என்னன்னா, கதாநாயகி எப்பெல்லாம் காட்டுறாங்களோ அப்பெல்லாம் பிங்க் கலர் காட்டுறாரு. அது ரொம்ப அழகா இருக்கு. அது பிலிம்ல எடுத்தாங்களா டிஜிட்டல் எடுத்தாங்களான்னு தெரியல, அதெல்லாம் படத்துல மென்ஷன் பண்ணல. ஆனா அந்த பிங்க் கலர் எங்கெங்கெல்லாம் காட்டுறாங்களோ அதெல்லாம் படம் ரொம்ப அழகா இருக்கு. படம் கடலூர் மாவட்டத்துல தான் எடுத்திருக்காங்க. நானும் கூட கடலூர் போயிருக்கிறேன். மற்ற படங்கள்ல கூட நம்ம கடலூரை பார்த்திருக்கிறோம். கடலூர் இவ்வளவு அழகா காட்ட முடியுமா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவ்வளவு அழகா அந்த வாய்க்கால், அந்த கடல், அந்த பூக்கள், அந்த எப்ப பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்கு அந்த சாலை, அந்த சாலை எல்லாம் தொடர்ச்சி எடுத்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு. கதாநாயகியை காட்டும் போது பிங்க் கலர் அதிகமா காட்டுறது அது இன்னும் ரொம்ப அழகா இருக்கு. கதாநாயகி எப்பவுமே ஒரு பிங்க் கலர் படம் எடுத்துட்டு போவாங்க. அவங்க பிங்க் கலர் செருப்பு போட்டிருந்தாங்க. அந்த செருப்பு தான் காணாம போகுது. கதாநாயகனை படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு கை உடைஞ்சிருச்சு. ஒரு கையில குடம் வச்சிருக்காரு, ஒரு கை வேலை செய்யாது ஏன்னா அடிபட்டுருச்சு. இன்னொரு கையில எப்ப பார்த்தாலும் ஒரு குடம் பிடிச்சிருப்பாரு ஏன்னா மழை வந்துட்டு. அதை மத்தியிலேயே செருப்பை தேடுறாரு அப்படின்னு அந்த ஒரு கடினத்தை காட்டுறதுக்காக ஒரு கை படம் ஆரம்பிக்கும் போதே அவருக்கு உடஞ்சிருது. ஒரு கை, ஒரு குடம், இதுலயே ஒரு படம் ஃபுல்லா டிராவல் பண்றாரு. ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் சந்திக்கிறாரு. அதாவது ஒரு செருப்பை சுத்தி தான் படம் நடக்குது. ஒரு கதை நடக்குதுன்னா கூட எந்த இடத்துலயும் போர் அடிக்காம, பிரம்மாண்டமான பாடல் காட்சிகள் இல்லாம, பிரம்மாண்டமான சண்டை காட்சிகள் இல்லாம, மிகப்பெரிய பஞ்ச் டயலாக் எதுவுமே இல்லாம படத்தை இவ்வளவு சுவாரஸ்யமா கொண்டு போக முடியுமா? அதுதான் ரொம்ப அழகு. இயக்குனரை பத்தி சொல்லி ஆகணும். முதல்ல யார் இந்த படத்தை இயக்குனது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா நான் போய் தேடி பார்க்கும்போது, மாயாண்டி குடும்பத்தார் படம் நீங்க பாத்திருப்பீங்க. அதுல 3வது மகனா இந்த சவுண்ட் சர்வீஸ் எல்லாம் வச்சுட்டு ரேடியோ கட்டுறவரா வருவார்ல, அவர்தான் அந்த படத்தோட இயக்குனர் தெரிஞ்சப்ப எனக்கு உண்மையிலுமே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இவ்வளவு நல்ல படம் இயக்கியிருக்காருன்னா அப்புறம் ஆய்வு செய்யும் போதுதான் அவர் பல படங்களை இயக்கியிருக்கிறத நான் பார்த்தேன். ஆனா இவ்வளவு நல்ல படத்தை இயக்குன
ஒரு இயக்குனருக்கு வந்து தொடர்ந்து வாய்ப்புகள் ஏன் வரல, வாய்ப்புகள் வந்து இன்னும் எவ்வளவு நல்ல படம் எடுத்திருப்பாரு எனக்கு நினைக்க தோணுச்சு. முக்கியமான கதாபாத்திரங்கள் வந்து நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானவர்கள். இயக்குனர் கே.எஸ். ரவிக்குமார், சேகர் செருப்பு செருப்பு சேகர், யோகி பாபு, மெடிக்கல் மிராக்கல். எது நீங்க டாக்டர் ஆனதா? லிவிங்ஸ்டன், படிச்சிட்டடா காதல் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. இப்பதான் நான் பாக்குறேன். ஜெயபிரகாஷ், சிங்கம் புலி, அந்த டிரைவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாப்பா. நான் முதல்ல சொன்ன மாதிரி பாலசரவணன், காதல் சுகுமார், ஆமாண்டா பதில என்ன பொண்ணுங்க இப்ப பாருங்க இப்ப பாருங்க படிச்சிடாதீங்க. ராகுல் தாத்தா, நானூறு படத்துல வந்து தாத்தாவா வருவார்ல ராகுல் தாத்தா, அவரு சித்தன் மோகன் சவுண்ட் சிரிக்ஸ் வச்சிருப்பாரு சுப்பிரமணியபுரத்துல அவரு, ரேகா, ஈஸ்வரன் படத்துல வந்தானம்மா அந்த பாட்டு ஆடுவாங்கல்ல சுஜாதா அவங்க, அபி, தேவி பிரியா, அப்புறம் தளபதி தினேஷ் தாதாவா வர்றாரு. இப்படி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே வந்திருக்கு. எல்லாரும் அவங்க வேலையை அழகா செஞ்சுட்டு போயிருக்காங்க. இயக்குனர் வந்து ரொம்ப அழகா அதை எழுதும் போதே எழுதியிருக்காரு. யார் யாருக்கு என்னென்ன அவங்க எப்படி அதை ரியாக்ட் பண்ணணுங்கிறத ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு குறைந்த பட்ஜெட்ல ஒரு இளம் வயது கதாநாயகியை வச்சுக்கிட்டு ஒரு அருமையான படத்தை வந்து இயக்குனர் ஜெகநாத் கொடுத்திருக்காரு. எனக்கு இதுல இன்னும் ரொம்ப பிடிச்ச விஷயம் படத்தோட கிளைமேக்ஸ். தமிழ்ல வந்து எனக்கு சில படத்தினுடைய கிளைமேக்ஸ் வந்து வித்தியாசமா தெரிஞ்சு எனக்கு ரொம்ப பிடிச்ச கிளைமேக்ஸ் இருக்கு. காதலுக்கு மரியாதை கிளைமேக்ஸ் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. எத்தனை பேருக்கு அது பிடிக்கும்? எனக்கு காதலுக்கு மரியாதை விஜய் நடிச்ச காதலுக்கு மரியாதை படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிக்கும். என் மருமக காலமெல்லாம் கண்ணுக்கு கண்ணா நான் பாத்துக்குவேன். அதாவது பரபரப்பு இல்லாம ஆர்ப்பாட்டம் இல்லாம, அதே நேரத்துல என்ன நடக்கும் அடுத்தது அப்படின்னு வந்து நமக்குள்ள மனசுக்குள்ளார ஒரு சின்ன திக்குன்னு போயிட்டே இருக்கும். கதாநாயகன் ஒண்ணு சேருவாங்களா அப்படின்ட்டு காதலுக்கு மரியாதை படத்துல. அதே மாதிரிதான் இந்த படத்துலயும் ஒரு வித்தியாசமான கிளைமேக்ஸ். இது மாதிரி கிளைமேக்ஸ் நம்ம எந்த படத்துலயுமே நீங்க பார்த்திருக்கவே முடியாது. கிளைமேக்ஸ் சொல்றதை விட கடைசி சீன் சொல்லலாம். இந்த படத்துல கிளைமேக்ஸ் தனியா இல்ல, ஆனா கடைசி சீன் அந்த படத்தோட வந்து எழுத்து பிக்சர் போட்டு படத்தை முடிச்சிருவாங்க. அந்த கடைசி சீன்ல இதுவரைக்கும் நான் பார்த்த சினிமாவிலேயே கதாநாயகன் பேரு கதாநாயகிக்கு படம் முடிகிற வரைக்கும் தெரியவே தெரியாது. கடைசி சீன்ல கதாநாயகனை பார்த்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பா. பேர் என்னன்னு கேட்பா. படத்தை வந்து சுபம் போட்டு முடிச்சிருவாங்க. இந்த கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வித்தியாசமா டைரக்டர் யோசிச்சிருக்காருன்னு சொல்லி. எப்பயுமே தமிழ்ல ஒரே மாதிரி படம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு எப்பயுமே சலிப்பு வந்துட்டே இருக்கும். அதனால வித்தியாசமான படங்கள் வந்தா நான் அதை ரொம்ப ஆர்வமா பார்ப்பேன். வித்தியாசமான திரைக்கதை, வித்தியாசமான கதை, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நான் தேடி தேடி பார்ப்பேன். 5 பாட்டு, 5 ஃபைட்டு, பஞ்ச் டைலாக், மாஸ் ஹீரோ வச்சு கதையே இல்லாம எடுக்கிற படத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. சின்ன படமோ பெரிய படமோ அந்த படம் வந்து ஒரு மாறுபட்ட ஒரு வித்தியாசமா இருக்குதா, நம்மளை சந்தோஷப்படுத்துதா, நம்ம மனசுல அப்படியே நிக்குதா, அதான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன படம், பட்ஜெட் கம்மியா எடுத்த படம், ஆனா இத்தனை வருஷமா அது மனசுல நிக்குது, நம்மள அது சந்தோஷப்படுத்திருக்கு. அந்த படமே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் மாதிரி இல்ல, எனக்கு வந்து ஒரு ஹைக்கூ கவிதையை படிச்ச மாதிரி இருந்தது அந்த படம். சினிமாவினுடைய ஆச்சரியமே அதான். சாதாரண அது பொழுதுபோக்கு விஷயமா நான் நினைக்கல. நம்மள ஆச்சரியப்பட வைக்கும், நம்மள சந்தோஷப்படுத்தும், நம்மள பிரமிக்க வைக்கும், நம்ம மனசுல சில நேரங்கள் நிற்கும். இப்படி பல விஷயங்கள் வந்து சினிமாவில் இருக்கு. இந்த விஷயங்களை தான் நான் இந்த படத்துல நான் பார்த்தேன். என் ஆளோட செருப்ப காணோம் நிச்சயமா எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். வித்தியாசமான படங்கள் விரும்புறவர்கள் கண்டிப்பா பார்க்கணும். அவ்வளவு நல்லா இருக்கும். நான் பல இடங்கள்ல சிரிச்சேன், ஒரு சில இடங்கள்ல லேசா கண்ணு கலங்குச்சு, பல இடங்கள்ல ஆச்சரியப்பட்டேன். இப்படி எல்லாம் எழுத முடியுமா ஒரு படத்தை, இப்படி ஒரு சீனை வடிவமைக்க முடியுமா அப்படின்னு நினைச்சு ரொம்ப நான் சந்தோஷப்பட்டேன். படத்துடைய பாடல்கள் பெருசா இருக்கல, அதனாலதானமா என்னன்னு தெரியல. பின்னணி இசைக்கு வேற ஒரு இசையமைப்பாளரை போட்டாங்க. பின்னணி இசை கதைக்கு உண்மையிலேயே உதவி செஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். பல இடங்களை படத்தை வந்து கொண்டு போயிருக்குது, படத்துக்கு வலு சேர்த்து இருக்குது. இது போன்ற சின்ன படங்கள் வரணும், சிறந்த இயக்குநர்கள் வளரணும், அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கணும். பெரிய படங்களை தான் பார்க்கணும், பெரிய படங்களை தான் ஆதரிக்கணும், பெரிய நடிகர்களை தான் ஆதரிக்கணும் அப்படிங்கிற நிலைமை மாறணும். அதுதான் என்னுடைய அங்கலாய்ப்பு. இந்த படமும் அப்படி கொண்டாடப்பட்டிருக்கணும், ஆனா கொண்டாடப்படலை. குறைந்தபட்சம் இனிமேலாவது கொஞ்சம் பேராவது இந்த படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். நல்ல பிரிண்டாவே யூடியூப்ல இருக்கு. வித்தியாசமான படங்களை பாக்குறவங்களுக்கு நிச்சயமா அந்த படம் பிடிக்கும். உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு செய்யுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.